அனைவருக்கும் வணக்கம். 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதிபர் ஜோ பைடன் அவர்களை சந்தித்து பேசினார். பாரத பிரதமர் அவர்களின் இந்த பயணத்தில் 33,000 கோடியில் MQ-9 ஹண்டர் கில்லர் என்று அழைக்கப்படும் அதிநவீன ட்ரோன்களை வாங்க அமெரிக்கா இந்தியா இடையே மெகா ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி அவர்களின் 3 நாள் பயணமாக நேற்று அமெரிக்கா சென்றடைந்தார். வரும் 23ஆம் தேதி வரை 3 நாட்கள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்யும் பாரத பிரதமர் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். 3வது முறையாக பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அமெரிக்கா சென்றுள்ளார். பிரதமர் மோடி அவர்கள் நேற்று அமெரிக்காவில் நடந்த குவாட் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். முன்னதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். உலகளாவிய பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் கூறுகையில், இந்தியாவுடனான அமெரிக்க உறவு வலுவானதாக உள்ளது. ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேசுகிறோம் என்றார். இந்த சந்திப்புக்கு பிறகு ட்வீட் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உடனான சந்திப்பு பயனுள்ளதாக இருந்தது என்று கூறியிருந்தார். பாரத பிரதமர் அவர்களின் அமெரிக்க பயணத்தில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 33,000 கோடியில் ஹண்டர் ட்ரோன்களை வாங்க அமெரிக்கா இந்தியா இடையே மெகா ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் விரைவில் கையெழுத்தாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவிடமிருந்து 33,500 கோடி மதிப்பில் MQ-9 ஹண்டர் கில்லர் என்று அழைக்கப்படும் அதிநவீன ட்ரோன்களை வாங்க ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தெரிகிறது. ஒப்பந்தத்தின்படி ட்ரோன்களை பராமரித்தல், பழுது பார்த்தல், புதுப்பித்தல் போன்ற பணிகளுக்காக இந்தியாவில் அமெரிக்கா மையம் ஒன்றை அமைக்க உள்ளது. அதோடு ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளையும் அமெரிக்கா வழங்கும் என தகவல் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் மற்றும் பாரத பிரதமர் அவர்களின் சந்திப்பின் போது இந்த ஒப்பந்தம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் கூறுகின்றன. பல பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த டீல் உறுதி செய்யப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்தியா தனது ஆயுதப்படையில் பலத்தை மேலும் பலப்படுத்தும் விதமாக இந்த ட்ரோன்களை வாங்க முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக சீனா எல்லையில் ஊடுருவல் இருப்பதை கண்காணிக்க இந்த ட்ரோன்கள் பயன்படும். அமெரிக்காவின் ட்ரோன்கள் போர் விமானங்களுக்கு நிகராக பறக்கக்கூடிய திறன் கொண்டது. 40 மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடிய திறன் கொண்டவை இந்த ட்ரோன்கள். இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா ஆதிக்கம் செலுத்த முயன்று வருகிறது. அவ்வப்போது ஆய்வு கப்பலை அனுப்பி பிராந்திய அச்சுறுத்தலை ஏற்படுத்த முயல்கிறது. இத்தகைய சூழலில்தான் ஆளில்லா ட்ரோன்களை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்க முடிவு செய்திருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அடுத்த செய்தி, சுதந்திரமான, திறந்த மற்றும் உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் என்பது குவாட் நாடுகளின் பகிரப்பட்ட முன்னுரிமை மற்றும் அர்ப்பணிப்பு என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சனிக்கிழமை குவாட் உச்சி மாநாட்டில் கூறினார். அமெரிக்க அதிபரின் சொந்த ஊரான வில்மிங்டனில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ், ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிசிடா ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகமே பதட்டங்கள் மற்றும் மோதல்களால் சூழப்பட்டிருக்கும் நேரத்தில் குவாட் உச்சி மாநாடு நடைபெறுவதை பாரத பிரதமர் அவர்கள் தனது தொடக்க உரையில் சுட்டிக்காட்டினார். அத்தகைய நேரத்தில் குவாட் உறுப்பினர்கள் பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்களின் அடிப்படையில் முன்னேறுவது மனிதகுலம் அனைவருக்கும் முக்கியமானது. நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் அனைவரும் விதிகள் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கு, இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான மரியாதை மற்றும் அனைத்து சர்ச்சைகளுக்கும் அமைதியான தீர்வு, இலவச, திறந்த, உள்ளடக்கிய மற்றும் வளமான இந்தோ பசிபிக் எங்கள் பகிரப்பட்ட முன்னுரிமை மற்றும் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பு என்று அவர் குவாட் தலைவர்களிடம் கூறினார். குவாட் சுதந்திரமான, பாதுகாப்பு, முக்கியமான மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், காலநிலை மாற்றம் மற்றும் திறன் மேம்பாடு போன்ற துறைகளில் பல நேர்மையான மற்றும் உள்ளடக்கிய முயற்சிகளை எடுத்துள்ளது என்று பிரதமர் மோடி அவர்கள் சுட்டிக்காட்டினார். எங்கள் செய்தி தெளிவாக உள்ளது. குவாட் தங்குவதற்கும் உதவுவதற்கும் பங்குதாரராக மற்றும் பூர்த்தி செய்வதற்கும் இங்கே உள்ளது என்று அவர் கூறினார். மற்றும்
2025 இந்தியாவில் குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்ய முன்வந்தார். ஜோ பைடன் அவர்களின் தலைமையில் முதல் குவாட் உச்சி மாநாடு நடைபெற்றதாகவும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒவ்வொரு துறையிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் அவரது பங்கை பாராட்டினார் என்றும் பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டார். குவாட் மீதான உங்கள் உறுதியான அர்ப்பணிப்பு, தலைமை மற்றும் பங்களிப்பிற்காக நான் உங்களுக்கு, அதாவது ஜோ பைடன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரதமர் மோடி அவர்கள் கூறினார். தனது பயணத்தின் போது நியூயார்க்கில் உள்ள ஐநா பொதுச்சபையில் எதிர்கால உச்சி மாநாட்டில் பிரதமர் அவர்கள் உரையாற்றுவார் மற்றும் இந்திய வெளிநாட்டவர்கள் மற்றும் அமெரிக்க வணிக தலைவர்களுடன் உரையாற்றுவார். அடுத்த செய்தி, காசா போருக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே மோதல் என்பது உச்சமடைந்துள்ளது. இதனால் விரைவில் இஸ்ரேல் லெபனான் இடையே போர் உருவாகும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா தனது 50,000 படை வீரர்கள், 6 போர் விமானங்கள், 12 போர் கப்பல்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்துள்ளது. இதனால் இஸ்ரேல் லெபனான் இடையே போர் வெடிக்கிறதா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இயங்கிய ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மோதல் போராக மாறியுள்ளது. காசாவில் நுழைந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்டை நாடான லெபனானில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. காசா மீது இஸ்ரேல் போர் தொடங்கியது முதல் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தி வருகிறது. இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் ஹிஸ்புல்லா அமைப்பினரை தற்போது இஸ்ரேல் நிலைகுலைய செய்துள்ளது. அவர்கள் பயன்படுத்தும் பேஜர்கள், வாக்கி டாக்கிகளை அடுத்தடுத்து வெடிக்க வைத்து இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. பேஜர், வாக்கி டாக்கியின் பேட்டரி பகுதியில் PTEN வெடிபொருட்களை வைத்து இந்த தாக்குதலை இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பு நிகழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா ராக்கெட் ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடுத்தது. தற்போது இரு நாடுகளும் ஆக்ரோஷமாக மோதி வருகின்றன. இதன் காரணமாக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது இஸ்ரேல் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையே மோதல் போக்கு என்பது அதிகரித்துள்ளது. இஸ்ரேலின் பேஜர் தாக்குதல், வாக்கி டாக்கி தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளும் தற்போது ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு முன்பு ஏவுகணை தாக்குதல் மட்டுமே அவ்வப்போது நடந்து வரும் நிலையில் தற்போது இஸ்ரேல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இது மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பதற்றம் தான் தற்போது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஏனென்றால் தற்போது உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு பக்கம் போர் தொடுத்து வருகிறது. அதேபோல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் போர் புரிந்து வருகிறது. இந்த இரண்டு போரையும் தொடர்ந்துதான் தற்போது மூன்றாவதாக இஸ்ரேல் லெபனான் இடையே போர் ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த போருக்கான சாத்தியக்கூறுகளை உறுதிப்படுத்தும் வகையில்தான் இரு நாடுகளும் தற்போது மாறி மாறி மல்லு கட்டி வருகின்றன. சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் காலண்ட் அவர்கள் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் அவர்களுடன் பலமுறை பேசியிருந்தார். அப்போது அவர் போர் நடவடிக்கை பற்றி தகவல்களை கூறியிருந்தார். அப்போது போரின் புதிய அத்தியாயம் இனி தொடங்க உள்ளது என தெரிவித்து இருந்தார். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பை மனதில் வைத்துதான் அவர் இதனை தெரிவித்ததாக அப்போது தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது போர் வீரர்களின் எண்ணிக்கை மற்றும் போர் விமானங்கள், போர் கப்பலின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. பொதுவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா படைகளைச் சேர்ந்த 34,000 வீரர்கள் இருப்பார்கள். ஆனால் காசா மீதான போர் நடவடிக்கையை தொடர்ந்து மத்திய கிழக்கில் அமெரிக்க படை வீரர்களின் எண்ணிக்கை 40,000ஆக அதிகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிகரித்துள்ள பதற்றத்தால் வீரர்கள் எண்ணிக்கை 50,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இது தவிர 12 போர் கப்பல்கள், அதிகபட்சமாக 6 போர் விமானங்களை மத்திய கிழக்கில் அமெரிக்கா நிலைநிறுத்தி உள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போர்க்கப்பலை பொறுத்தவரை கிழக்கு மத்திய தரைக்கடல் முதல் ஓமன் வளைகுடா வரை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. USS ஆபிரகாம் லிங்கம் என்னும் பலம் வாய்ந்த 3 போர்க்கப்பல்கள் ஓமன் வளைகுடாவில் உள்ளன. செங்கடலில் 2 கப்பல்கள் உள்ளன. கிழக்கு மத்திய தரைக்கடலில் 6 அமெரிக்க போர்க்கப்பல்கள் உள்ளன. இதில் விமானம் தாங்கும் போர்க்கப்பலும் நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட போர்க்கப்பலும் அடங்கும்.
அதேபோல் போர் விமானங்களும் நாசகர வேலைகளுக்கு என்றே தயாரிக்கப்பட்டவையாகும். மின்னல் வேகத்தில் எதிரி நாடுகளுக்குள் புகுந்து அட்டாக் செய்யும் வகையில் இந்த விமானங்கள் உள்ளன. ஆனால் விமானங்களின் இருப்பிடம் பற்றி அமெரிக்கா தகவலை வெளியிட மறுத்துள்ளது. உண்மையில் அமெரிக்காவின் இந்த செயலுக்கு பின்னணியில் இஸ்ரேலின் பாதுகாப்பு தான் முக்கிய நோக்கமாக உள்ளது. அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலை ஆதரித்து வருகிறது. இதனால் இஸ்ரேலுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதனை சமாளிக்க அமெரிக்கா உதவ முழுவீச்சில் தயாராகி உள்ளது. மேலும் காசாவை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனான் உடன் போரை தொடங்கும் பட்சத்தில் இஸ்லாமிய நாடுகள் வேடிக்கை பார்க்காது, இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கும். குறிப்பாக ஈராக், சிரியாவில் உள்ள ஆயுத குழு, ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினர் இஸ்ரேலை தாக்க முயற்சிக்கலாம். இதிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்கத்தான் அமெரிக்கா இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. லெபனான் உடனான மோதல் அதிகரிக்கும் பட்சத்தில் அல்லது வேறு நாடுகள் அல்லது ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் ஏதேனும் இஸ்ரேலை தாக்கும் பட்சத்தில் இந்த படைகளை அமெரிக்கா இஸ்ரேலுக்காக களமிறக்கும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த செயலால் இஸ்ரேல் லெபனான் இடையே தாக்குதல் அதிகரித்து போர் உருவாகிறதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. அதே நேரத்தில் அப்படி உருவானால் அது மூன்றாவது உலக போராக மாறிடுமோ என்ற பெரும் அச்சமும் ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.